சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய நவீன மனித சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஆரோக்கிய பிரச்சனைகளில் ஒன்று தூக்கமின்மை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மனித வாழ்க்கை முறை ரொம்ப வேகமாக மாறிட்டு வருது. இந்த அதிவேக ஓட்டத்தில் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஓய்வு கிடைக்காமலே போயிடுது. தூக்கம் அப்படிங்கிறது வெறும் ஓய்வு மட்டும் இல்லைங்க, அது உடலோட செல்லுகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய செயல்முறை. போதிய தூக்கம் இல்லாத போது மனிதனோட செயல்திறன், சிந்தனை திறன் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை பெரும் அளவில் பாதிக்கப்படுது. இந்த பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியாக பல தீர்வுகள் இருந்தாலும் நம்ம பாரம்பரிய ஆன்மீக மற்றும் ஜோதிட சாஸ்திரங்களில் இதுக்கு எளிய பக்க விளைவு இல்லாத ஒரு அழகான ஆழமான தீர்வுகளை வழங்குது. ஒரு நபர் சரியான நேரத்துக்கு தூங்க முடியாமல் போகிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக பின்னணிகளையும் அதை குணமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வாழ்வியல் மாற்றங்களையும் மந்திரங்களையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அறிவார்ந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் சுமார் 30% அதிகமானோர் ஏதோ ஒரு வகையில் தூக்க குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. தூக்கமின்மையானது தற்காலிக பிரச்சனை போல தோன்றினாலும் நீண்ட கால அடிப்படையில் அது கடுமையான மனச்சோர்வு, நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம் சார்ந்த நோய்களுக்கு வழிவகுக்குது. பண்டைய இந்திய மருத்துவ முறையான ஆயுர்வேதம் மனித ஆரோக்கியத்திற்கு 3 தூண்கள் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அதில் முதலாவதா உணவை குறிக்கிறாங்க, முறையான வாழ்க்கை நெறி, மூன்றாவதா சரியான தூக்கம். எனவே தூக்கத்தை சீரமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை தர உயர்த்துவதற்கு சமம். ஆராய்ச்சி மற்றும் நடைமுறை வாழ்க்கை அடிப்படையில் தூக்கம் கெட்டு போகுவதற்கு மிக முக்கியமான 3 மன ரீதியான காரணங்களை நம்ம இங்கே பட்டியலிடலாங்க. அதில் முதலாவது மன அழுத்தம் மற்றும் பதட்டம். பணிச்சூழல், குடும்ப பொறுப்புகள் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மனித மனம் எப்போதும் ஒருவித பதற்ற நிலையிலே இருக்குது. இந்த மன அழுத்தம் உடலில் கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை அதிக அளவில் சுரக்க செய்யுது. இது தூக்கத்தை தடுக்குது. படுக்கைக்கு சென்ற பிறகும் கடந்த கால நினைவுகளை பற்றி வருந்துறது, இல்லை எதிர்காலத்தை பற்றி கற்பனையான பயங்களை கொள்வது பலருடைய வழக்கமாக இருக்குங்க. இரவு நேரத்தில் மூளைக்கு அதிக வேலை கொடுக்கும்போது அது தூங்குவதற்கான மெலட்டோனின் சுரப்பை குறைத்து விடுது. தூங்குவதற்கு முன்னதாக மொபைல் ஃபோன்கள், லேப்டாப் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளை பார்க்கறது இன்று உலகளாவிய பழக்கமாயிடுச்சு. இந்த திரைகளில் இருந்து வெளிவரக்கூடிய நீலக்கதிர் நம்ம மூளையை இன்னும் இது பகல் பொழுது அப்படின்னே நம்ப வைக்குது. இதனால் இயற்கையான தூக்க சுழற்சி அப்படிங்கிறது முற்றிலுமாக சீர்குலையுது. இந்திய ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு மனிதனோட தூக்கம் மற்றும் படுக்கை சுகம் அப்படிங்கிறது ஜாதகத்தோட 12ஆம் வீடான அயன சயன போகஸ்தானத்தை பொறுத்ததுங்க. மேலும் சில குறிப்பிட்ட கிரகங்களோட பலவீனமான நிலையம் தூக்கமின்மையை உருவாக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சந்திரன் மனதிற்கு அதிபதியானவர். ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிரையாகவோ நீச்சமாகவோ அல்லது அசுப கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தாரு அப்படின்னா மனம் எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குங்க. இது நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும். அடுத்ததாக ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது ராகு மற்றும் கேது. ராகு அப்படிங்கிறது மாயை மற்றும் அதீத சிந்தனையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ராகுவோட தசாபுத்தி நடக்கும் போதோ இல்லை சந்திரன் ராகுவோட இணையும் போதோ இரவுல விசித்திரமான பயங்களும் கற்பனை கவலைகளும் தோன்றி தூக்கத்தை கெடுக்கும். அடுத்த தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி மந்தக்காரகன் மற்றும் மன அழுத்தத்தை கொடுப்பவர். சனியோட தாக்கம் லக்னத்திலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ இருக்கும்போது மனிதனுக்கு கடுமையான உடல் சோர்வு இருந்தாலும் மன அமைதி இல்லாததால் கண்டிப்பாக தூக்கம் வராதுங்க. அடுத்ததாக வாஸ்து தோஷங்களும் தூக்கமின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுதுங்க. நம்ம வாழக்கூடிய வீட்டோட ஆற்றல் நம்முடைய தூக்கத்தை நேரடியாக பாதிக்குது. வாஸ்து சாஸ்திரப்படி படுக்கையறை அமைப்பில் சில தவறுகள் இருக்கும்போது தூக்கம் பாதிக்கப்படுங்க. குறிப்பாக நம்ம தலை வைக்கக்கூடிய திசை வடக்கே காந்த புலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வடக்கில் தடை வச்சு படக்கூடாதுங்க. இது மூளையில் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து தூக்கத்தை கலைக்கும். கிழக்கிலும் தெற்கிலும் தலை வைத்து படுப்பதே உத்தமம். அடுத்ததாக படுக்கை அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறங்கள். படுக்கை அறையில் அடர் சிவப்பு அல்லது கருப்பு போன்ற ஆக்ரோஷமான நிறங்களை தவிர்த்து வெளிர் நீலம்,
வெள்ளை அல்லது மென்மையான பச்சை நிறங்களை பயன்படுத்துறது தூக்கத்தை எளிதாக வர செய்யுங்க. படுக்கைக்கு நேரடியாக கண்ணாடி இருக்கக்கூடாது. நாம் தூங்குவது கண்ணாடியில் பிரதிபலிச்சிச்சு அப்படின்னா அது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி தூக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க. அடுத்ததாக நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அதாவது தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் போன்ற விஷயங்களை சரியான முறையில் செய்யாமல் விடுவதால் ஏற்படக்கூடிய தோஷம், அதை பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பித்ருக்களின் ஆசி இல்லாத குடும்பங்களில் காரணமில்லாத மனக்கலக்கம், இரவில் திடுக்கிட்டு விழிப்பது, கெட்ட கனவுகள் தோன்றுவது மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தலை தூக்குங்க. இதற்கு முறையான அமாவாசை வழிபாடுகளும் முன்னோர் வழிபாடும் சிறந்த தீர்வாக அமையும். அடுத்ததாக இந்த வீடியோட மிகவும் முக்கியமான கட்டம், சரிங்களா, நிம்மதியான உறக்கத்திற்கான மகா மந்திரம் பார்க்க போகிறோம். இரவில் படுக்கைக்கு சென்றவுடன் தேவையற்ற சிந்தனைகளை நீக்கி ஆழமாக மற்றும் நிம்மதியான தூக்கத்தை பெற நமது முன்னோர்கள் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை தந்திருக்காங்க. அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் ரகோதரம் சயனீயம் ஸ்மரேணித்தம் ஸ்வப்னஸ்தன சயதி. இந்த மந்திரத்தை இரவுல படுக்கையில் அமர்ந்துக்கிட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ கண்களை மூடி அமைதியாக 3, 11 அல்லது 21 முறை உச்சரிக்க வேண்டுங்க. மேற்கூடிய இந்த மந்திரத்தில் 5 மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் புராண கதாபாத்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்க அனைவரும் அளப்பரிய தைரியம், வேகம் மற்றும் நேர்மறை ஆற்றலுக்கு பெயர் பெற்றவங்க. அதில் முதலாவதாக ஸ்ரீராமர், தர்மத்தின் வடிவம். இவரை நினைப்பதால மனதில் அமைதியும் பாதுகாப்பு சூழலும் உருவாகுங்க. அடுத்ததாக முருகன், ஞானம் மற்றும் தைரியத்தோட அதிபதி. நம் மனதில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் மற்றும் பயங்களை நீக்கக்கூடிய தெய்வம். அடுத்ததாக ஹனுமன், வாயுபுத்திரன், அசாத்திய பலமும் பக்தியும் கொண்டவர். தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை நெருங்காமல் காக்கும் மகா கடவுள். அடுத்ததாக கருடன், மகாவிஷ்ணுவின் வாகனம், நச்சுத்தன்மைகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் அளிக்க வல்லவர். அஞ்சாவதா பீமசேனன், பஞ்ச பாண்டவர்கள்ல மகா பலசாலி, உடல் மற்றும் மன வலிமையை குறிக்கக்கூடியவர். இந்த 5 மகாசக்திகளையும் தூங்குவதற்கு முன்னாடி நினைவு கூறும்போது அவங்க நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி நிம்மதியான உறக்கத்திற்கும் வழிவகுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆன்மீக உண்மைங்க. இந்த ஸ்லோகத்தை உச்சரிக்கிறதுனால உடல்லையும் மனதிலையும் பல்வேறு நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பா இரவில் வரக்கூடிய பயமுறுத்தக்கூடிய கனவுகள், அமானுஷ்ய பயங்கள் இந்த மந்திரத்தை ஒளியதிர்வால முற்றிலுமே நீங்குங்க. இந்த மந்திரத்தோட சப்தங்கள் மூளையின் ஆல்பா அலைகளை தூண்டி உடலை தளர்த்தி தூக்க நிலைக்கு கொண்டு செல்ல உதவுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது மனம் ஒரு ஒருமைப்படுதுங்க. அலைப்பாயக்கூடிய மனம் ஒரு புள்ளியில குவிஞ்சு தியான நிலையை அடைவதால தூக்கத்தோட தரம் மேம்படுது. நடைமுறையில் சிலருக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் முழுமையாகவோ அல்லது துல்லியமாகவோ உச்சரிக்கிறதுல கண்டிப்பாகவே சிரமம் இருக்குங்க. அவங்களுக்காக மகாவிஷ்ணுவோட மிக எளிமையான 3 திருநாமங்கள் நம்ம இந்த வீடியோவில் பரிந்துரைக்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. இந்த 3 நாமங்களையும் மனதுக்குள்ள தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருங்க. கண்களை மூடி படுத்திருக்கலாம். அச்சுதன், அனந்தன், கோவிந்தன் ஆகிய நாமங்களுக்கு மரண பயத்தையும் மனப்பிணிகளையும் நீக்கக்கூடிய பேராற்றல் உண்டு. அப்படிங்கிறதுனால இதை சொல்ல தொடங்கிய சில நிமிடங்கள்லே மனம் அமைதியடைந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்லக்கூடுங்க. மந்திரங்கள் ஓதுவதோடு மட்டுமில்லாமல் பின்வரக்கூடிய எளிய ஆன்மீக பழக்கங்களையும் நம்ம வாழ்க்கையில இணைத்து கொள்ள வேண்டும். இரவில் தூங்குவதற்கு முன்னாடி தூய்மையான நீரால கால்களை கழுவி உலர வைத்த பின் படுக்கைக்கு செல்லணுங்க. இது உடல்ல உள்ள அதிகப்படியான வெப்பத்தை குறைக்கும். அடுத்ததாக படுக்கை அறையில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நெய் தீபம் அல்லது கற்பூர வாசனை திரவங்களை பயன்படுத்துறது அறையோட ஆற்றலை சுத்தப்படுத்தும். அடுத்ததாக அன்றைய நாளில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு தூங்குவது ஆள் மனதை நேர்மறையாக மாற்றும் சிறந்த ஆன்மீக பயிற்சி. தூக்கமின்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய குணப்படுத்த முடியாத நோய் இல்லைங்க. அது நமது அன்றாட வாழ்வியலிலும் மன அமைதியிலும் ஏற்பட்டுள்ள சமநிலையின்மையோட வெளிப்பாடே ஆகுங்க. விஞ்ஞானபூர்வமாக மொபைல் தவிர்க்கிறது, முறையான வாஸ்து வடிவமைப்பு, ஆன்மீக ரீதியில் ராமஸ்கந்தம், மந்திர உச்சரிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்படும் போது மிக எளிதாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். ஆன்மீகம் காட்டும் இந்த எளிய பாதையை பின்பற்றி
அனைவரும் நிம்மதியான உறக்கத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெறலாங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.